வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. எடப்பாடி பழனிசாமியை சுற்றி வளைத்த காவல்துறை அதிகாரிகள். கொடநாடு வழக்கு முடிவுகள் கிட்டத்தட்ட நெருங்கிவிட்டது. சிபிஐ துறை அதிகாரிகள் இந்த வழக்கு விசாரணையை தற்பொழுது டெல்லி உச்சநீதிமன்றத்திற்கு கொண்டு சென்று விட்டார்கள். கொடநாடு சம்பந்தப்பட்ட அனைத்து ஆதாரங்களையும் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளார்கள். தேர்தல் இன்னும் 4 வாரத்தில் தமிழ்நாட்டில் நடைபெறக்கூடிய நிலையில் இந்த வழக்கு விசாரணை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலையும் தலைவலியையும் ஏற்படுத்தியுள்ளது. தற்பொழுது ஓபிஎஸ் அவர்கள் திமுகவில் இணைந்துள்ளார். சசிகலா புதிய கட்சியை தொடங்கிவிட்டார். டிடிவி தினகரன் அதிமுகவுடன் கூட்டணிக்கு வந்துவிட்டார். இனி அதிமுகவை தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து விடலாம் என்று நினைத்து கொண்டிருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தற்பொழுது ஒட்டுமொத்த நீதிமன்றமும் சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் மாறிவிட்டது. கொடநாடு சம்பந்தப்பட்ட ஆதாரங்களை சிபிஐ துறை அதிகாரிகள் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்திருக்கக்கூடிய காரணத்தினால் வருகின்ற திங்கட்கிழமையன்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சென்னை உச்சநீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும். இல்லை என்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எங்கே இருக்கிறாரோ அங்கு டெல்லி காவல்துறை அதிகாரிகள் அவரை பிடிவாரன் மூலமாக கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். சுற்றி வளைத்து காவல்துறை அதிகாரிகள் டெல்லிக்கு அழைத்து செல்வார்கள் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. 2026 சட்டசபை தேர்தலில் முதல்வராக வந்துவிடலாம் என்று நினைத்து கொண்டிருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடநாடு வழக்கில் தற்பொழுது மிகப்பெரிய ஒரு நெருக்கடியில் மத்தியில் தற்பொழுது சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைந்துவிட்டது. இந்த தேர்தலில் நிச்சயம் அதிமுக வெற்றியடைந்தால் மட்டும்தான் எடப்பாடி நினைத்தது நடக்கும். தோல்வி அடைந்து விட்டால் பாஜகவே எடப்பாடி பழனிசாமியை சிக்க வைத்துவிடும் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. கூட்டணி பேச்சுவார்த்தையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜக கேட்கின்ற 45 தொகுதிகளுக்கு மேல் கொடுக்க முன்வர வேண்டும். இல்லை என்றால் சிபிஐ மூலமாக இந்த வழக்கு விசாரணையை இன்னும் அழுத்தம் கொடுத்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நெருக்கடியையும் சிறை தண்டனையையும் சசிகலாவிற்கு பெற்றுக் கொடுத்தது போல் பாஜகவால் செய்ய முடியும். இந்த அச்சத்தால் என்ன செய்வதென்று தெரியாமல் எடப்பாடிக்கு நடந்த கொடுமையாக சமூக வலைதளங்களில் பதிவுகளை நம்மால் பார்க்க முடிகிறது. எடப்பாடி பழனிசாமி தான் கொடநாடு வழக்கில் முக்கிய குற்றவாளியாக இருந்தால் என்ன தண்டனை வழங்கலாம் என்பதை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இதுபோன்ற அதிமுகவில் நடக்கக்கூடிய முக்கிய நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.